மீனா, மாமாவை போய் பார்த்தேன். அவர் இது யார் குழந்தைன்னு கேட்குறாரு மீனா அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் அழுதுட்டே நிற்க, என்னக்கா சொல்கிறீங்க? அப்படியா பேசினாரு? சரவண மாமாவா அப்படின்னா, ஆமாம் மீனா, அவர் சந்தோஷப்படுவார்னு நினச்சிட்டு அவ்வளோ தூரம் நான் போய் நின்றுட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு போனால் அவர் எரிஞ்செறிஞ்சு விழுந்தார். ஆனால் இல்லை, நம்ம குழந்தை நம்ம என் வயிற்றில் வளருது, நம்ம வீட்டோட வாரிசு வளருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியே எரிச்சப்பட்டு அப்படியே கோபமாக பேசி, அது யாரோட குழந்தை, என்னடி என்னை ஏமாத்த பார்க்குறியா, திருப்பி ஏமாத்த பார்க்குறியா, அது எப்படி நடந்திருக்கும், எனக்கும் அதுக்கு குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் ஏமி நான் வாழணும், இல்லை ஏமி நான் காப்பாற்றினேன் அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் கேட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த பக்கம் ராஜி கதிரை கூப்பிட்டு, கதிர் நான் சொல்கிறத கேளு, டக்குன்னு பதட்டப்படாத, பயப்படாத, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மட்டும் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க, ஹாஸ்பிட்டல் வரைக்குமா, எதுக்கு, என்னாச்சு, யாருக்கு உடம்பு இல்லை, உனக்கு எது உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அப்படின்னு திருப்பி கேட்க, நான் சொல்கிறத கேளு, போயிட்டு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், நான் என்னங்கிறத அங்கே போன அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ராஜி, என்ன ராஜி விஷயம் அப்படின்னு அவர் திருப்பி கேட்கும் பொழுதே இந்த ப்ரெடிக்ஷனில் இப்போ இல்லை, நான் சொல்கிறத கேளு, அங்கே போகலாம் அப்படின்னு இப்போ கதிர் ராஜியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறார். அது ஒரு மாதிரி குழப்பத்தோடய அவர் கூட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே இப்போ தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா கிட்டக்க, மீனா நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படாத, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடிஞ்சால் என் கூட மட்டும் வா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு கிளம்பி அவங்களும் போக, மீனா என்னாச்சுக்கா, என்னக்கா முடிவு பண்ணீங்க, என்னை பயமுறுத்தாதீங்கக்கா, நான் ஆஃபீஸில் இருக்கேன், சரி நான் வரேன்க்கா அப்படின்னு ஆஃபீஸில் உடனே போயிட்டு, எனக்கு உடனே பெர்மிஷன் வேணும், நான் ஒரு 2 hours வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாங்க. கிளம்பி மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு வர, அதே சமயத்தில் கதிர் ராஜி கூட பைக்கில் வரும் பொழுதே பேசிகிட்டே வராரு. என்ன ஆச்சு ராஜி, என்ன விஷயம், என்ன ஏதோ கோவமாக, ஏதோ உடம்பு முடியலையா, எதுவும் உனக்கு கஷ்டமாக இருக்குதா, என்னென்னு எனக்கு சொல்லு, எனக்கு என்ன விஷயமே புரியல, கீழே மேலே ஏதாவது விழுந்துட்டியா, இல்லை ஏதாச்சும் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்க, ஐயோ நீ ஏன் ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்காத, நான் முதல்ல அங்கே போனோன்னு நானே சொல்கிறேன், நானே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு நேராக உள்ளார போகிறாங்க. இறங்கி உள்ளார போக அதே சமயத்தில் தான் பார்த்தா அண்ணன் அன்னைக்கு நம்ம 2 பேத்துக்குமே அந்த ஹெல்த் செக்அப் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு வர சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னு இப்போ சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்ல, நீ நமக்கு ஹெல்த் செக்அப் 3 பேருக்கு சொல்லியிருந்தோம்டா ஹெல்த் செக்கப்பு, அம்மாவுக்கும் சேர்த்து, இப்போ அம்மாவை அனுப்பிவிட்ட வீட்டை விட்டு, ஏன்னா நம்ம அம்மான்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தோணுதா, இப்போ அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அண்ணன் அதெல்லாம் அவனுங்க பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க, அம்மாவும் போய் கல்யாணத்தை நிறுத்தி விட்டுருச்சு, எங்கே நான் போகுது, இங்கே எடுத்த வீட்டில் தானே இருக்குது, வந்துடும், எப்போ இருந்தாலும் வந்துடும் அப்படிங்கும் போதே இப்போ இருக்கிற ப்ரெஷருக்கு போய் ஹெல்த் செக்அப் பண்ணால் எனக்கு தான்டா பிபி அதிகமாக இருக்குன்றானுங்க, ஏற்கனவே பிபி இருக்குடா அப்படின்ட்டு, சரி என்ன வாங்கின போயிட்டு வந்துடலாண்ணே, அது ஏற்கனவே முன்னாடியே பிளான் பண்ணி அந்த குமார் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு விட்டாங்க அப்படின்னோன்னா அவங்களும் கிளம்பி போகிறாங்க. நேராக கிளம்பி எல்லாம் போகும் பொழுதே பார்த்தா மீனா பதறி அடித்து போயிட்டு தங்கமயில் கிட்ட, என்ன காட்சி, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை மீனா நான் யோசிச்சு பார்த்தேன், மாமா அந்த ஒரு குழந்தைங்கிற விஷயம் கேட்டோடனே சந்தோஷமாகி என்னை தூக்கி சுற்றுவார், அடி கல்லிங்குவார், அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒன்றா இருந்தால் போதும், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நானும் சரின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் முதல் வார்த்தையை யாரோட குழந்தை இதுன்னு கேட்டார். என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. என்னை எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நான் பொய் சொல்கிறவ இல்லை நான் ஏமாத்துறவன்னு நினச்சி குழந்தை அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் முகத்தில் சின்ன சந்தோஷம் கூட இல்லை. அவர் இந்த குழந்தையே வேணாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை எதுக்கு மீனா வெறுப்போடு இந்த குழந்தை உலகத்துக்கு வர வேணாம், அதனால தான் டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் போட்டு இந்த கருவை கலைச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனே, அக்கா லூஸாக்கா, நீங்கள் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்க்கா, அவர் இன்னும் கோவமாக இருக்காரு, ஒரு தடவை போய் பேசினீங்கன்னா சரியாவாருலாம் கிடையாது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் அவருக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படின்னு பேச, ஐயோ மீனா உனக்கு புரியல, அவர் முகத்தை இருந்த வெறுப்பை நீ பார்க்கல, அவருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, எந்த அளவுக்குன்னா அவருக்கு ஏதோ நான் ஒரு அருவருப்பான ஒரு ஜீவன் மாதிரி அவருக்கு தெரிகிறேன் அப்படிங்கும் போதே, அக்கா அதெல்லாம் நீங்கள் சொன்ன கோபத்தால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிப்பாட்டினது எல்லாம் நிறைய தப்புகளும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் போய் கொண்டு போய் ஏன் இப்போ கருட்டெல்லாம் கரு கடைக்கானெல்லாம் போய் நிற்கிறீங்க, கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், இதை விஷயத்தை வச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ்லேயே டேரெக்டாக நிறைய சேஞ்சஸ் வரலாம், எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இல்லை மீனா இந்த குழந்தைய நான் அதுக்காக யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தப்பு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க
பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தா எதிர்த்தாப்புல அப்படியே வந்து கதிரும் ராஜியும் இதை என்னாச்சு ராஜி, என்ன விஷயம் ராஜின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறேன் கேளு, நான் ஃபோன் பண்ணி இப்போ தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு வந்து நீ வா அப்படின்னு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து அவங்க 2 பேரும் உள்ளார போகிறது இந்த பக்கம் மீனாவும் தங்கமயிலும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அது கதிர்ராஜி தானே, அவங்க இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கேட்க, அக்கா எனக்கும் தெரியலக்கா, நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன், ஆனால் நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்கக்கா, இது தேவையில்லாமல் வந்து உங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வந்து மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை அழிச்சிப்பீங்க அப்படிங்கும்பொழுது, இல்லை மீனா இப்போ பண்ணலை அப்படின்னா அது பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். எனக்கு அவருக்கு பிடிக்கல, அதே சமயத்தில் அவர் வந்து என்னை இவ்வளோ வெறுக்கிறாருன்னா இன்னொரு குழந்தைய வேறு இந்த உலகத்தை கொண்டுட்டு அந்த குழந்தைய வச்சு நான் கஷ்டப்பட முடியாது. எங்கள் அம்மா என்னையே எப்படி நடத்துகிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இருங்கக்கா பேசிக்கலாம்க்கா, நான் முதல்ல இவங்க 2 பேர் எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சக்திவேல் முத்துவேலும் வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து நம்ம வரிசையாக வந்து இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கண்ணே, ஒன்று ஒன்றா நம்ம பண்ணணுன்னே, முதல்ல போயிட்டு வந்து இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட்டு கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூம் தான் நினைக்கிறேண்ணே அப்படின்னு அந்த ரூம் கதவை கரெக்டாக திறக்க பொழுதே உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளார வந்து அப்படி வந்து அந்த டாக்டர் வெளில வராங்க. வெளில வரும் பொழுதே ராஜியும் அப்படி இறங்கி வராங்க, அந்த ஸ்க்ரீன்லேருந்து இப்படி விட்டு இறங்கி வராங்க. இறங்கி வரதை பார்த்தோன்னே இப்படி கதிர் பயந்துகிட்டே இருக்காரு. என்னாச்சு, என்ன டாக்டர் என்ன சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்க வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு நான் சொல்ல, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படிங்கும் போதே வந்து கரெக்டாக மீனாவும் இப்படி உள்ளார வர பார்க்குறாங்க. இவங்க சக்திவேல் முத்துவேலும் வந்து இப்படி உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வரும்போது இப்போ வந்து தங்கமயிலும் என்னதான் பார்ப்போம் அப்படின்னு அவங்களும் பின்னாடி வராங்க. வரும் பொழுதே வந்து உங்கள் ஒய்ஃப் ராஜேஸ்வரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து கதிர் முகத்தை சந்தோஷம். இந்த பக்கம் அப்படியே வந்து முத்துவேலும் சக்திவேலும் டக்குன்னு இவங்க எதுக்குன்னு பார்த்து யோசிச்சவங்க அவங்க முகத்தையும் சந்தோஷமாயிடுது, பிரகாசமாயிடுது. அவங்க 2 பேர் முகத்தில் டக்குன்னு வந்து இப்போ ஒரு முத்துவேலுக்கு கண்ணே கலங்கிடுது, நம்ம புள்ள கருப்பமாக இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நிஜமாவா அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் ராஜியை வந்து கதிர் வந்து ராஜி பார்க்க 2 பேரும் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து இந்த விஷயத்த மீனாவும் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இந்த பக்கம் தங்கமயிலும் பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்குங்கிற விஷயத்த கேட்டோன்னே வந்து எப்படி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒருத்தர் காதலை காமிச்சு கையெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம கிட்டக்க நம்ம புருஷன் வந்து இது யார் குழந்தை அப்படின்னு கேட்டாரே அப்படிங்கிறத இவங்க யோசிக்க ஆரம்பிக்க, இந்த சமயத்தில் சக்திவேலும் முத்துவேலுக்குமே வந்து இப்போ நெகிழ்ச்சி ஆகும் பொழுதே ஒரு பக்கம் சக்திவேலுக்கு மனசுக்குள்ளார பயமும் வருது. இதை காரணம் காட்டி திருப்பி வீட்டுக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கல, இவருக்கு வந்து வாரிசே வந்துருச்சே அப்படின்ட்டு. இதுக்கிடையில வந்து இப்ப முத்துவேல் அப்படியே கம்ப்ளீட்டா நெகிழ்ச்சியாக, மீனா இந்த பக்கம் வந்து இவங்களுக்காக சந்தோஷப்படவா இல்லை இந்த பக்கம் வந்து தங்கமயில கருவை கலைக்க போறேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்துல நிற்க, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு இடையில ஒரே சமயத்துல ஏற்கனவே பாண்டியன் ஷோ சீசன் 1ல 3 பேரும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க வந்து 2 பேரும் பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து ஓகேவா, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதை போகிற விதத்தில் மீனா தங்கமயிலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்க வாழ்க்கையில் ரொம்ப மீனா மூக்கம் நுழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தங்கமயில இப்போ சரவணை ஏற்றுக்கணுமா கூடாதா? சரவணை வந்து என்ன இருந்தாலுமே அவங்க சொன்ன பொய்யெல்லாம் இல்லைன்னு ஆகலை இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுனால. ஆனால் அந்த ப்ரெக்னென்ட் ஆன ட்ராக்கே லாஜிக் இல்லாத ட்ராக் மாதிரியும் தோணுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் அழகு சிறகடிக்க ஆசையிலேருந்து பல ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஐயனார் துணை மகாநதின்னு எல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.